எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 5 வீக்ஸ் தொடர்ந்து கிட்டத்தட்ட 25,600லேருந்து 24,350 வரைக்கும் வந்து ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1,300 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு டே லோல இருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு. முக்கியமாக எதனால் மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு, இந்த ஃபாலுக்கு வந்து காரணம் வந்து இந்தியா யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ தான். இதில் ரஷ்யாவை வந்து மெயினாக கார்னர் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில உள்ள இந்த ஆயில் பர்ச்சேசிங். இப்போது யூஎஸ் எப்போ வந்து யூஎஸ் வந்து டைரக்டாக புட்டினை வந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்ததோ மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆக ஆரம்பிச்சது. அதே போல் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இன்னைக்கு ரேட் கட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஸோ இந்தியா வந்து அதே மாதிரி யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்த நெகோசியேஷன், இந்த டேரிஃப் இஷ்யூஸை நெகோசியேஷன் பண்ணதுக்கு ஒரு டீம் வந்து வராங்க 25 ஆகஸ்ட் 25. ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு. மார்க்கெட் வந்து நியூஸ்ன்னு பார்க்கும்போது இதுதான் வந்து நியூஸ். ஓகே, மார்க்கெட் ரீபவுண்ட் ஆனதுக்கு இதுதான் வந்து நியூஸ். நம்ம டெக்னிக்கலாக முன்கூட்டியே நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த நியூஸ் வருதுன்னு நமக்கு தெரியாது. பட் இவ்வளோ தூரம் ஃபால் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக 24,400 380 இதுதான் வந்து சப்போர்ட் லைன். இந்த சப்போர்ட் லைன்ல இருந்து மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு 2 டேஸ் பிஃபோர், நேத்திக்கில் முந்தா நாள் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். 24,400 இருந்து ரீபவுண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கே கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை நம்ம டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். 1 2 3 4 5 இதுக்கு முன்னாடி ஒரு 5 முறை இந்த லைனில், அதாவது 24,400 450 இந்த ஜோன் வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரீபவுண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6 வாரம் தான் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகலை. நான் வந்து வீக்லியில் பார்த்தீங்கன்னா மந்த்லி, வீக்லியில் பாருங்கள் ஒரு 3 வாரம் 4 வாரம் ஃபால் ஆயிருக்கும் தொடர்ந்து ரெட் கலர் கேண்டில். ஆனால் இந்த இந்த முறை வந்து தொடர்ந்து 5 முறை வந்து 5 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து கண்டிப்பாக, ஏன்னா இந்த மாதிரி ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் வந்து ரீபவுண்ட் ஆகும். ஓகே, டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சப்போர்ட் லைனில் மார்க்கெட் இருக்குது. இதே நம்ம சார்ட்டில் ஹவர்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் டெக்னிக்கலான்னு பார்க்கும்போது வித்தின் இந்த ஒரு சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுது. இந்த சப்போர்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணோன்னா, இது நம்ம சொல்கிறது வந்து பேசிக்ஸ். மினிமம் அட்லீஸ்ட் இந்த 24,800 850 வரைக்குமாவது மினிமம் வந்து ரைஸ் ஆகணும். பார்ப்போம். இதே நம்ம வந்து இன்ட்ராடேல நாளைக்கு வந்து இந்த வாரத்தினுடைய லாஸ்ட் டேட்டு. இன்ட்ராடேலன்னு பார்க்கும்போது நீங்கள் 30 மினிட்ஸில் வச்சு பாருங்கள், இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ரீபவுண்ட் ஆகிருக்கு. ஏன்னா இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டு தான் ட்ராவல் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ரீபவுண்ட் ஆனதால திரும்பவும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும். ஒரு கரெக்ஷன் வந்து அகெயின் அப் டு 24,540 500 இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். திரும்பவும் அப்சைடில் வந்து ரீபவுண்ட் ஆகலாம். அப்படி ரீபவுண்ட் ஆகும்போது மினிமம் 24,700 24,830 வரைக்கும் அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,730 24,830. ஓகே, டவுன் சைட்லன்னு வரும்போது 24,530 500. ஸோ மார்க்கெட் வந்து டெம்பரவரியாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதே நம்ம பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த இதில் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. ஓகே, கரெக்டாக டபுள் பாட்டம் எடுத்து இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ரீபவுண்டான கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ பேங்க் நிஃப்டியும் அப்சைட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி சென்செக்ஸ் 3வது டபுள் பாட்டம் ஜோனில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு.
ஓகே, க்ளோசிங் வந்து பிலோவில் நடக்கல. ஏன்னா இந்த டபுள் பாட்டமில் வந்து மார்க்கெட் வந்து எபோவில் தான் க்ளோசிங் நடக்குது. இதுலேயுமே நம்ம ஹவலில் எடுத்து பாருங்கள். இது வரைக்கும் இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆனது கண்டினியூஸாக ஃபார்ம் ஆனது. இதில் பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ டபுள் பாட்டம் ஜோனுடைய சப்போர்ட் 80,400 80,390 சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்தராக இந்த ப்ரீவியஸ் ஹை 81,050 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து இந்த பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட் எடுக்கலாம். பேங்க் நிஃப்டி ஆல்சோ டபுள் பாட்டம் எடுத்துக்கு மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகலாம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னா 24,740 850 வரைக்குமே இந்த ரேலி ஆர் ரீபவுண்ட் வந்து இம்மீடியட்டாக ரைஸ் ஆகலாம். ஃபர்தராக 25,000ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நம்ம செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த வாரம் வந்து ஐடி செக்டார் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு இந்த லைன் 36,660 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்தராக இது வரைக்கும் வந்து அப்சைட் ரைஸ் ஆகணும், பார்ப்போம். இதுக்கடுத்து பேங்க் நிஃப்டியும் ரைஸ் ஆயிருக்கு. இதில் நான் நேத்திக்கு சொல்லியிருந்தேன்ல, பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து நிஃப்டி ஃபால் ஆனால் கூட பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஃபால் ஆகல. அது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் இது வரைக்கும் ட்ரேட் ஆகுது. நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,300 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு. பட் பப்ளிக் செக்டார் பேங்க் பாருங்க, அதே நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, ரியாலிட்டி இதெல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷர் தான். மார்க்கெட் இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ஐடி ரீபவுண்ட் ஆகுது. ரெண்டாவது எஃப்எம்சிஜி செக்டார் பொசிஷனலாக சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகுது. ஓகே, குறிப்பாக ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே இந்தியா இதெல்லாமே சப்போர்ட்டில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்டாக இந்த ஜோனில் தான் ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு ஃபாலோ ஆனால் கூட செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது எஃப்எம்சிஜி, நெஸ்லே இந்தியா இதெல்லாமே சப்போர்ட் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் அப்படின்னாக்கா நேஷ்னல் அலுமினியம் இந்த ஸ்டாக்கும் வந்து சப்போர்ட் லெவல் எடுத்து திரும்புது. அதே மாதிரி ஃபெடரல் பேங்க் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனதில் ஃபெடரல் பேங்க்கும் வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் இருக்குது. இந்த சார்ட்டில் எடுத்து பாருங்கள். கரெக்டாக சப்போர்ட் லெவலில் இருந்து ரீபவுண்ட் ஆகுதா? அந்த 2022 இருந்து ரைஸ் ஆன இந்த ஷேரு கரெக்டாக இந்த சப்போர்ட்லேருந்து ரீபவுண்ட் ஆகுதா? ஸோ அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 230. ஓகே, 180லேருந்து 185 190ங்கிறது சப்போர்ட் லெவல் தான். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 220 230 இருக்கும். அதே மாதிரி குமின் இண்டஸ்ட்ரி இதுவுமே வந்து ஸ்ட்ராங்காக அப்சைடில் ரீபவுண்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்லாம் நோட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். மார்க்கெட் வந்து வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள். நேரவாக டவுன் சைடாக இருந்தாலும் கரெக்டாக வித்தின் இந்த சேனலுக்குள்ளே அப்படியே ட்ரேட் ஆகுதா? ஸோ அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னால் 5,670 75 ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 5,630 632ங்கிறது பாட்டம் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இன்னைக்கு இந்த ரீபவுண்டை மார்னிங் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 10:40 இருக்கும். 24,500 கால் ஆப்ஷன் வந்து 17 ரூபா 50 காசு அந்த டைமில் ட்ரேடாக இருந்தது. அப் டு 3 o'clock வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்லி 17 rupees 17 rupeesல ட்ரேட் ஆனது கரெக்டாக ஒரு 3:20க்கு கிட்டத்தட்ட 96 ரூபாயில் முடிஞ்சது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த சார்ட்டில் இங்கேருந்து கிட்டத்தட்ட 96 ரூபாயில் தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து பொசிஷனலாக செப்டம்பர் மந்த் கான்ட்ராக்டில் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தேன். ஃபைன், ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ஃபர்தராக அப்படியே கண்டினியூ ஆகும் பொசிஷனலாக. இன்கேஸ் கேப் டவுன் ஆனாலோ இல்லை அதே இடத்துல ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபால் ஆனாதோ ஜஸ்ட் இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீபவுண்டாக தான் இருக்கும். 24,540 500 வரைக்குமே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் அப் ட்ரெண்ட் தான்.